மாலையாக போட்டு 12 அகல் தீபங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏற்றிட்டு வாங்க. குறிப்பாக புதன்கிழமையில் கருடாழ்வாருக்கு இது போல் மறிக்கொழுந்து அல்லது மறிக்கொழுந்தும் மல்லிகை பூவும் குண்டு மல்லியும் வச்சு கட்டி நீங்களே வாங்கிட்டு வந்து கையில் கட்டி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோது கட்டி பெருமாளுக்கு சாத்தி 12 நெய் தீபங்கள் சுத்தமான பசு நெய்யில் வெள்ளை திரி போட்டு தீபம் ஏற்றி பெருமாள் அதாவது கருடாழ்வாரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களோட சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இதை பெருமாள் கோவிலில் கருடாழ்வார் இருப்பார், முன்னாடியே இருப்பார் பெருமாளுக்கு முன்னாடி. இப்போ பெருமாளுக்கு இது போல் நீங்கள் கருடாழ்வாருக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருடாழ்வாருக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதும், ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாள் பெருமாளோடு இருக்கக்கூடிய அங்கே உள்ள கருடாழ்வாரை வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.